இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைதாவது குறித்த பேச்சுவார்த்தை சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம், சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் துணை தூதர் கணேசநாதன் கேத்தீஸ்வரன், லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். நம்மளுடைய மீனவர்கள் அவங்களுக்கு இந்த வட்டத்தில் இவங்களுக்கு இந்த தொழிலை தாண்டி வேற எந்த தொழிலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எந்திரிச்சு பார்க்கறதே கடல் தான் பார்ப்பாங்க. இந்த தொழில் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒரு பல கோடி ரூபாய் செலவு செய்து இந்த விஷயம் எடுத்துட்டு வந்து அங்கே சிக்கிக்க போது இங்கே அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலை மிக மோசமாக இருக்கும். காரைக்காலில் இருக்க எங்களுக்கே பலருக்கு அவங்களோட சூழ்நிலை இது வரைக்குமே தெரியல. இதை மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் உங்களுடைய தேசத்தில் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி உங்கள் மூலியமாக இங்கே நமக்கும் உள்ள ஒரு பரஸ்பர உறவுகளும் நமக்கும் இலங்கைக்கும் உடைய அந்த உறவுகள் இன்னைக்கு ஒன்றும் பலமாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை சுமூகமாக கண்டிப்பாக அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளோட மக்களுக்கும் உண்மையாகவே பயன்படுற மாதிரி ஒரு இருக்கணும். இன்றைக்கி நல்ல விஷயத்தில் என்னென்னா 2 பேரோட தாய்மொழியும் நம்ம தமிழாக இருக்கனால இது கடவுள் கொடுத்த ஒரு வரமாக நம்மளுக்கு இந்த மாதிரி அமைஞ்சது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல. இது கண்டிப்பாக இன்னொன்று நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நமக்கு இதுக்கு தேவை. ஊழியர்களுக்கு வசமானது இதை எடுத்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யார் கரெக்டாக போய் சொல்லலை. அதுதான் ப்ராப்ளம். எல்லாமே அரசியலாக பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இது தீர்வு காணணுங்கிற ஒரு விஷயமா பார்க்கல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நம்ம கண்டிப்பாக எடுப்போம். இங்கே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் எடுத்து நம்ம புதுச்சேரியோட கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் எடுத்து இது கலந்து இது யாரும் எந்த ஒரு விருப்பமோ இல்லாமல் இது ஒரு பொதுவான ஒரு விஷயமா எடுத்து நம்ம தீர்வு காணணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.